care in the back of the life. He keeps life amazing down. Amazing to know that even when I am recording this video. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் கூட உங்கள் அனைவரோடு என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இணைந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது நான் நினச்ச ஒரு விஷயம், இந்த வருஷம் நாம் என்ன பண்ணணும், இந்த வருஷம் நம்மளுடைய வேதாகமத்தை நாம் எப்படி வாசிக்கணும், நம்ம எந்த இடத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது நான் நினச்சேன், நான் இன்னும் தேவனை அதிகமாய் தெரிந்து கொள்ளணும், நான் இன்னும் இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் தோன்றினது. ஏன்னா எல்லா காரியமும் யாரை சுற்றி இந்த உலகத்தில் நடக்குதுன்னா அது இயேசு என்னும் நாமத்தை சுற்றி என்ன செய்கிறது, ஒரு காரியங்களும் நடக்கிறது. அப்படின்றப்போ என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவே என்னுடைய மூளை கல்லாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த தொடர் போதனையான இயேசுவை அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு போதனையை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 2024 என்னுடைய முதல் போதனையாக நான் உங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது, இயேசுவை உங்கள் நண்பராக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பது தான். நிறைய நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், ஏசப்பாவா அவர் பெரிய கடவுள், சில பேர்லாம் ஐயோ நம்மளா, நானா, சர்ச்சுக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அவ்வளோ பெரிய தேவன் என்ன செய்கிறாரு, நமக்காக மனித உருவத்தில் என்ன செய்திருக்காரு, வந்திருக்கிறார். ஏசப்பா பெரிய கடவுளா அப்படின்னா அவர் உண்மையாகவே ஒரு பெரிய தேவன் தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லி என்ன செய்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக என்ன செய்கிறார், மனிதனாக வருகிறார். அதே மனிதன் என்ன தெரியுமா சொல்லுகிறார், நான் உன்னுடைய நண்பராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவரை பார்த்து சொல்லுகிறார். யாரோ ஒருத்தவங்க நிறைய புண்ணியம் செய்கிறவங்க, நிறையா நல்லது செய்கிறவங்க, அவங்களே மட்டும் ஏசப்பா என்ன செய்யலை, தன்னுடைய நண்பராக பார்க்கல. நம்ம ஒரு சின்ன இடம் யோசித்து பார்த்தா உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த உலகத்தில் ஆசியான்னு சொல்லி ஒரு கண்டம் இருக்கிறது. அந்த கண்டத்தில் இந்தியா என்று சொல்லி ஒரு நாட்டில், அதில் தமிழ்நாட்டில், அதில் மதுரையில் இருக்கிற என்ன ஏசப்பா பார்க்குறாங்கன்னா, நான் யோசித்து பார்க்கிறேன், அவர் ஏன் என்னை பார்க்கணும்? அது எல்லாத்திற்கும் காரணம் என்ன, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அதிகமான அன்பு. அதே தேவன் என்ன செய்கிறார், உங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை என்ன செய்கிறார், உயர்த்த விரும்புகிறார். சரி, இவ்வளோ நேரமாக நான் ஏசப்பா என்னுடைய நண்பர் என்று சொல்லும்போது இது சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் இல்லையா? அதற்காக நாம் திருப்புவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம என்ன செய்யணும், கவனமாக வாசிக்கணும். நிறைய நேரம் நம்ம ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அதையே யோசிச்சா அதுதான் அர்த்தம் நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு வசனத்தை படிக்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்த நாள் நம்ம அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்போம்.
ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பென்சில் கேட்டால் கூட வந்து, ஐயோ நேற்று அவள் என்கிட்ட ஒரு பென்சில் கேட்டா, நான் இன்னைக்கு மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல் நான் என் ஸ்கூலில் இருந்த டேஸ்லலாம் வந்து டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக மாட்டிக்கிறது, இல்லை டீச்சர் கிட்ட நல்ல பேர் எடுத்தாலும் ஃப்ரெண்டையும் சேர்த்து எதை செய்கிறது கூட்டு போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் செய்யணும். என் கூட வந்து எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸ்கூலுக்கே தெரிஞ்சது நாங்கள் 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போது நட்புன்றது ஒரு அழகான ஒரு உறவு. சிநேகிதனாக இருப்பது என்பது ஒரு அழகான உறவு. அவங்க நல்லா இருக்காங்களா நம்ம அடிக்கடி கேட்டுப்போம். அவங்க நம்ம நல்லா இருக்காங்களான்னு அடிக்கடி கேட்டுப்பாங்க. அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். நிறைய நேரம் செலவிடணும்னு நினைப்போம். லீவ் போட்டு வெளியே போவோம். லீவ் போட்டு ஊர் சுற்றுவோம். லீவ் போட்டு அவங்க பர்த்டேனா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினைப்போம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நட்பை என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் வளர்க்குறோம். இந்த உலகத்தில் இருக்கிற நட்பை தாண்டிலும் தேவனுடைய நட்பு எப்படி இருக்கிறது, ஆழமானதாக இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதை நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைக்கிறேன், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்காக அவங்களுடைய ஜீவனை கொடுப்பாங்கன்னா கிடையாது. அவங்க யாரும் எனக்காக கொடுக்க போகிறதில்ல. ஆனால் என்னை உண்டாக்கின தேவன், என்னை தாயின் கருவிலிருந்து அறிந்து கொண்டிருக்கிற தேவன் என்ன செய்திருக்கிறார், எனக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையில் எடுக்கும்போது அவர் என்ன நினைத்திருக்கிறார், என் சிநேகிதருக்காக நான் இதை செய்கிறேன். யோசித்து பாருங்க, கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய கரங்களை நீட்டி அவர் வந்து தன் உயிரை பலியாக கொடுக்கும்போது உங்களையும் என்னையும் யோசித்து பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என் சிநேகிதராயிருக்கிறீர்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவனை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக கொடுக்கிறேன். ஒரு நாளும் நம்ம இதை சிந்தித்து பார்க்கணும். கல்வாரியின் அன்பை நம்ம என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். வாழ்க்கைன்றதுல நம்ம எப்பவுமே எதை தேடுறோம்னா, ஒரு அன்பை தேடுறோம். ஒரு குழந்தை யாரை தேடுறான்னா தன்னுடைய அம்மாவை தேடுறான். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு அரவணைப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது. ஒரு வாலிப வயசில் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அன்பை தேடி இங்கே அங்கன்னு, இங்கே போனால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, அங்கே போனால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம், தேடி பார்க்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உண்மையான ஒரு சமாதானம், உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு நித்திய சமாதானம், ஒரு நித்திய சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதை நான் என்னுடைய 16வது வயதில் நான் அறிந்து கொண்டேன். அன்னைக்கு நான் யோசித்தேன், நம்ம இதை கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே, இன்னும் நம்ம அநேகமாக இந்த வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கலாம், என்ஜாய் பண்ணியிருக்கலாம், இன்னும் நம்ம நிறைய டைம் கடல் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுற ஒரு விஷயம், அவர் உங்களுடைய சிநேகிதராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் முழங்கால் படியிடும் போது, நீங்கள் ஒரு நேரமும் அவருடைய வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் போது, அவர் உங்களை பார்க்கும்போது என்னுடைய சிநேகிதர், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் ஹஸ் கம். என்னுடைய சிநேகிதர் வந்திருக்கா, என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு வாட்டியும் நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் போய் உட்காருங்கன்னா, அவருடைய இடத்துல போய் உட்காருங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு இடத்துல போய் நான் உட்காடுறேன்னா நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்போம், நம்ம எவ்வளோ ஜாலியாக இருப்போம், எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்போமோ, அதே போல் தான் கடவுள் கூட அவரோட நம்ம நேரம் செலவழிக்க போகிறோம், அவரோட நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதே சந்தோஷத்தோடு எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய சிநேகிதரோட நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நேரத்தை செலவிட போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் அவர் எங்கே அறிவிச்சிருக்கார், அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லையா, இல்லை ஏதாவது கட்சி மன்றத்திலையா அப்படின்னா இல்லை. இந்த வேதாகமத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னை முழுமையாக என்ன செய்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இனி நான் உங்களை என்ன செய்கிறது இல்லை, ஒரு ஊழியக்காரனா, என்னோட ஒரு சர்வெண்ட்டை நான் என்ன செய்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. இனி நான் உன்னை பார்க்கும்போது என்ன தான் நினைக்க போகிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் என்ன செய்ய போகிறேன், நினைக்க போகிறேன். ஏன்னா நான் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன், வெளிப்படுத்தியிருக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்திருக்கிறேன், அறிவித்திருக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா,
ஏய் நான் இது பண்ண போறேன்டி, இது எப்படி வரும்? நீ என்ன நினைக்கிற? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஏசப்பாவும் என்ன செய்றாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டா நமக்கு எல்லாவற்றையும் சொல்லணும்னு என்ன செய்றாங்க ஏசப்பா நினைக்கிறாங்க. ஆழ் மனதில நம்ம அவருடைய திட்டங்களை தெரிந்து கொள்ளணும். நம்ம அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளணும். நம்ம அவர அறிந்து கொள்ளணும். நம்ம இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும். இது எல்லாமே தான் என்ன செய்யுது, அவருடைய நோக்கமா என்ன செய்து இருக்கிறது. ஒரு நாளும் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவர் நினைக்கிற ஒரு விஷயம், நான் இவள அதிகமாய் நேசிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் இவன். நான் இவங்கள அதிகமாய் நேசிக்கிறேன். நான் இவங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். இவங்களுக்காக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறேன். இவங்களை உயர்த்தவே நான் என்ன செய்கிறேன், அதிகமா என்ன செய்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன்னா, அவர் என்ன செய்றார், தன்னுடைய மனசுல நினைக்கிறார். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகத்துல அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்றது தான் என்னது, அவருடைய ஒரே நோக்கமா இருக்கிறது. கடைசியா 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்திலே எதை கேட்டாலும் அவருடைய நாமத்துல தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு காரியங்களும் கேட்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நம்மள தெரிலன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டி நான் எலிசபெத்தோட ஃப்ரெண்ட் ஆண்டி அப்படின்னோடனே, எலிசபெத் ஃப்ரெண்டாப்பா உள்ள வாப்பான்னு என்ன செய்கிறாங்க அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செய்கிறாங்க, உள்ள வரைக்கும் என்ன செய்கிறாங்க விடுறாங்க. அது வரைக்கும் வாசலில் நின்று கொண்டிருந்த நாம் என்ன செய்கிறோம், எலிசபெத் அப்படின்ற பேர் சொன்னோன்னே என்ன செய்கிறோம், உள்ளே போகிறோம். எலிசபெத் அப்படின்னோடனே ஒருவேளை ஃப்ரெண்ட் வீட்டில் இல்லைன்னா, உட்காருப்பா, காஃபி குடிக்கிறியா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா என்னுடைய மகளோட ஃப்ரெண்ட் இவ. நான் இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கணும் என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம பிதாவின் இடத்துல கேட்கும்போது, பிதா நம்மளுடைய பாவங்களையோ, நம்ம செய்த பல தவறுகளையோ, நம்மளுடைய அழகையோ, தோற்றத்தையோ, நம்மளுடைய அந்தஸ்தையோ, நம்மளுடைய ஜாதியையோ எதையுமே அவர் என்ன செய்றதில்ல, பார்க்குறதில்ல. அவர் நாம எந்த நாமத்தினால கேட்கிறோம் என்பதை என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஒரு நாளும் ஜெபிக்கும்போது நம்ம மறக்காம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்கிறேன், கேட்கிறேன். ஒரு நாளும் நீங்கள் ஜெபித்து முடிக்கும்போது உங்களுடைய வீடுக்காக, உங்களுடைய ஐஸ்வர்யங்களுக்காக, உங்களுடைய சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து முடிக்கும்போது, நீங்கள் எப்போ இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்போது, பிதா என்ன நினைக்கிறார் தெரியுமா? அவர் என்னுடைய மகன், உன்னுடைய சிநேகிதன், அவனுடைய நாமத்தினாலே நீ கேட்டதுனால என்ன செய்ய போறேன், உனக்கு இதை கொடுக்க போறேன். நீ நல்லவன், நீ நிறைய காரியங்களை செஞ்சிருக்கன்றதுக்காக இல்லை, ஆனா என்னுடைய மகன், என்னுடைய ஒரே குமாரன் என்ன செய்திருக்கிறார், இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினானே, அதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதை நாமளும் என்ன செய்யணும், ஒரு நாளும் எண்ணி பார்க்கணும். இப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய சிநேகிதராக இருக்கணும்னு ஆசைப்படுறார். நம்மோடு சேர்ந்து அநேக காரியங்களை செய்து முடிக்கணும். நமக்காக அநேக ஆஸ்திகளையும் செல்வத்தையும் சேர்த்து வைத்து நம்ம இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுதலை பெறணும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், நமக்காக வந்திருக்கிறார். நம்மளுடைய சிநேகிதர் நமக்காக இதை செய்து முடித்திருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய பாதத்தில் வந்து அமரும்போது நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய சிநேகிதராக இருக்கிறார். என்னுடைய சிநேகிதர் நான் கேட்டால் எனக்கு கொடுப்பார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. என்னுடைய சிநேகிதர் என்னுடைய கரத்தை பிடித்து என்னை இந்த வாழ்க்கையில் வழி நடத்துவார். நான் விழுந்துடுவேனோ அப்படின்ற பயம் எனக்கு இல்லை. என்னுடைய சிநேகிதர் எனக்காக அநேக திட்டங்களையும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எனக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை, நாளைக்குரிய தேவை குறித்து கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய சிநேகிதர் என்னோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஒரே மனிதன், ஒரே கடவுள், முழு மனிதனாய் முழு கடவுளாய் நமக்காக இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு ஜீவன், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த புத்தாண்டுல கூட வந்து ஒரு நாளும் நம்ம இன்னும் அவரை அதிகமாக அறிந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா, நம்மளுடைய நண்பரை நோக்கி பார்ப்போமா.
அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட இயேசப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுடைய சிநேகிதராக இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்முடைய கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் இயேசப்பா. என்னுடைய சிநேகிதரின் நாமத்தினால நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள இயேசப்பா, எங்களுடைய மனதை இயேசப்பா நீங்கள் ஆவியின் காரியங்கள்னால நிரப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும், ஆவியின் செவிகள் திறக்கப்படட்டும் இயேசப்பா. எங்களுக்காக உயிரை கொடுத்த சிநேகிதரை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உங்களுடைய கல்வாரி அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். ஏனென்றால் எங்களுடைய சிநேகிதர் எங்களோடு இருக்கிறார். சிநேகிதர் என்னை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்னுடைய கையை என்றும் விடமாட்டார். என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறார். நான் எதை குறித்தும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. எல்லா துதிகான மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த ஒரு உலகத்தில் நிரந்தரமான ஒரு நட்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குன்னா, அந்த நட்பை நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஒரு நாளும் உங்கள் வேதத்தை வாசிங்க. ஒரு நாளும் உங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போங்க. உங்களோட ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டோட திட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியாக பில்ட் பண்ணி இந்த வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்குது. ஒரு நாளும் எந்திரிக்கும் போது நான் இந்த வாழ்க்கையில் தனியாக இல்லை, என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கிறார். ஹீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக உயிரை கொடுத்துருக்கார். அவர் இன்றும் வாழ்கிறார். நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு ஹோப், என்ற ஒரு நம்பிக்கை, என்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்னுடைய மனதில் நிலைத்திருக்கனால நான் எதை குறித்தும் அஞ்சுவதில்லை. நீங்களும் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். நீங்களும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீங்களும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சிநேகிதராக இருக்கிறீர்கள்.